பரலோகத்துல போய் நித்தியமாய் தேவனை ஆராதிக்க போகிறோம். அதுதான் அந்த பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த மாதிரி ஆராதனை பண்ணுகிறவங்களா ஆராதனை விடிய 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 உட்காருவோம். அல்லேலூயா. விடிய விடிய முழங்கால நிற்போம். ஆண்டவருடைய ஆராதனை மகிமை பேச பேச. ஏன்னா பரலோகத்துல தேவ தூதர்கள் 24 மூப்பர்கள் அவரோடு இருக்கிற சேனாதிபதிகள் அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனை என்பது சாதாரணது அல்ல. இன்றைக்கு நான் பெரிய பிரசங்கலாம் பண்ண வரல. ஆனா நமக்கு ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுத்து ஒரு சிறிய ஆலோசனை தான் உங்களுக்கு நான் வழங்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய பேர் பாஸ்டர் ஐசக் இமானுவேல். என்னுடைய சிஸ்டர் இங்குள்ளதான காலேஜில் பாஸ்டராக அவர்கள் நியமிக்கப்பட்டு ஆர்டைன்ட் ஆகியிருக்கிறார்கள். என்னோடு கூட எங்களோட தாயார் பாஸ்டர் அம்மாவும் இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க இந்த பில்டிங்கில் அவங்களால தங்க வைக்க முடியாது. ஆனால் பகல் நேரம் நான் நேற்று ஊழியர்கள் இருந்ததுனால இந்த இடத்துக்கு நான் வந்தேன். ஆனால் அவங்களை அங்கிருந்து ட்ரெயினில் கொண்டு வர முடியாது. ஏன்னா தங்கச்சி வேற ஒரு காலேஜில் இருக்கிற சேப்பலில் மெசேஜ் கொடுக்க போயிருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அது லெம்பா சுபாங் எங்கே இறங்கணும்னு தெரியாது. ட்ரெயின் ஏற்றி விட்ற தங்கச்சி. ஆனால் எங்கே போய் தெரியாமல் லெம்பா சுங்கம் இடையில லாஸ்ட்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, காரில் பிக்கப் பண்ணிடலாம். ஆனால் லெம்பா சுங்கம் எங்கே இறங்கணும்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு பைபிளை தவிர இந்த உலகத்தில் ஒன்றும் தெரியாது. இல்லையா? முழு சங்கீதம், முழு நீதிமொழிகள், முழு பிரசங்கிய மனப்பாடமா சொல்லுவாங்க. 50 முறை வேதாகமத்தை படிச்சிருக்காங்க. இல்லையா? இல்லையா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கு நீ ஊழியத்துக்கு எங்கேயும் போகணும் முழங்கால் நில்லுவாங்க. 10 மணி மேல வெளியே போகணும் அழறுவோம். நாங்க ஒரே ஒரு முறை வெளியே ஒரு குப்பைக்கோலா மட்டும் குடிச்சிட்டு வராமா, வெளியே மட்டும் நான் போயிட்டு வரேன்னா நான் பெரிய அண்ணனை வேணா அனுப்புறேன், நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு கடுமையானதான் எங்களை வளர்த்தார்கள். அவங்களுடைய ஊழியம் அதிகமாக பெண்கள் மத்தியில் ரொம்ப எழுப்புதலாக இருக்கும். ஆனால் நான் அவங்கள கூப்பிட்டு வரேன்னா அங்கிருந்து குவாங்கிலேருந்து இங்கே கிராப் தான் வச்சு கூட்டிட்டு வரணும். அல்லேலூயா. இல்லை நான் தான் போய் அழைச்சிட்டு வரணும். நான் போய் அழைத்து வருவதுக்குள்ள ட்ரெயின் ஆராதனையெல்லாம் முடிவடைந்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சிறிய ஆலோசனைகளுக்கு போவோம். நம்முடைய மத்தியில தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரங்களிலே உடையவர். ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பெயர் என்ன? 7 நட்சத்திரங்களையும். நீங்க வாய்த்துல சொன்னாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க இல்ல பிரசங்கம் வராது. அல்லேலூயா. 7 நட்சத்திரங்களையும் சத்தமா சொல்லுங்க. தம்முடைய வலது கரங்களிலே உடையவர். வெரி குட். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? 7 நட்சத்திரங்களையும் நம்முடைய வலது கரங்களிலே உடையவர். எல்லாம் எத்தனையோ நாமங்களை ஆண்டவருக்கு நம்ம படிக்கிறோம். அவர் விடிவெளி நட்சத்திரம் சொல்லலாம், அவர் யாக்கோபின் பூங்கத்தில் சொல்லலாம், அவர் மருதோனின் பூங்கத்தில் சொல்லலாம். ஆனா எல்லா நாமங்களிலும் இதுலயும் ஒரு விசேஷிக்கப்பட்ட நாமம் 7 நட்சத்திரங்களும் வலது கரங்களிலே வைத்திருக்கிறவர். ஏன் 7 மட்டும் சொல்லப்பட்டிருக்கு? அதுதான் பூரணம் அடைந்த திருச்சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு, நீ ஆண்டவருடைய கரத்திலே எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறாய் தான் இந்த தலைப்பு. நீங்க ஆலயத்துக்கு வரலாம், அல்லது ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கலாம், அல்லது ஒரு விசுவாசிகளா இருக்கலாம், அல்லது தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கலாம், அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கலாம், அல்லது பல கிருப வரங்களை பெற்றவர்களா இருக்கலாம். நல்லது. ஆனா கர்த்தருடைய கரத்தில் நீ எப்படி இருக்கிறாய்? இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாயோ, இந்த பூமியில எப்படி இருக்கிறாயோ அப்படியேதான் நீ நித்தியத்தில் இருக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற குறுகிய வாழ்க்கை நீங்க நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கை நல்ல இன்பகரமான வாழ்க்கை, நல்ல தண்ணி சாப்பிட்டு நல்ல ஆட்டம் போட்டுக்கிட்டு இஷ்டம் போல ஆடுற வாழ்க்கை நினைக்காத. ஒரு நாள் நீ கண்களை மூடின பிறகு நீ அழ ஆரம்பிப்ப. ஐயோ, எனக்காக எத்தனையோ பிரசங்கிமார்கள் வந்தாங்க, எத்தனையோ போதனைகளை கொடுத்தாங்க, எத்தனையோ சத்தியங்களை கொடுத்தாங்க, நான் உதறி தள்ளி விட்டேனே. இந்த வசனத்தை நம்ம தலைப்பின் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எடுத்து வாசிங்க ப்ளீஸ் ரீட். 2 தீமோத்தேயுடைய நேற்று நான் இரவு ஜெபிக்கும் பொழுது பாஸ்டர் என்ன சொன்ன, பாஸ்டர்மா எனக்கு வேற எந்த தலைப்பும் வரல, இந்த தலைப்பு தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த முழம் போட்டு பூசிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார் சொல்லி ஏமாத்திட்டு போறவன் கிடையாது. I'm not the preacher is going to allure. My message is not allure you. My message want to prepare you for the coming of God. Hallelujah. Hallelujah. நான் நிறைய நாட்டுக்கு போயிருக்கிறேன்.
எக்கச்சக்கமான நாடுகளுக்கு போயிருக்கிறேன். பல முறை ஜோர்தான் போயிருக்கிறேன், கென்யா போயிருக்கிறேன், டான்சானியா போயிருக்கிறேன். எந்த நாட்டிலேயே நான் ஆசீர்வாதத்தை பத்தி பேசவே மாட்டேன். ஏன் தெரியுமா? புதிய ஏற்பாடுல ஆசீர்வாதம் என்ற வார்த்தையே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு. என்னதான் இருக்கு? அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்னு இருக்கு. அல்லேலூயா. அதனால ஒரு ஆசீர்வதிக்க போறாரு அப்படி சொல்ற preaching is not the preaching. ஏன்னா நீ என்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்தியோ அன்றைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாதான். அல்லேலூயா. அதை மறந்து போறாரு. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வாதம் இப்படி சொல்லி உன்னை ஏமாற்ற நினைக்காத. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. அதனாலதான் உன்னை ஆண்டவர் இங்க கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். கொஞ்சம் நீ திரும்பி பாரு. உன்னுடைய நாட்களை நீ கடந்து வந்த பாதைகள். நம்ம கொஞ்சம் ஏசி லைட் கம்மி பண்ண முடியுமா? குளிர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நீங்க நினைத்து பாருங்க. உன்னுடைய முந்தின நாட்களை நினைத்து பாருங்க. உன்னுடைய சூழ்நிலைகளை இந்த இது மட்டும் க்ளோஸ் பண்ணிடுங்க. உன்னுடைய சூழ்நிலைகளை நினைத்து பாருங்க. உங்களுடைய நிலவரங்களை நினைத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளவு பாதையில கடந்து கொண்டு வந்தார்னு சொல்லி. அல்லேலூயா. மனுஷர்கள் துப்பினாங்க. எனக்கு அதிகமா பாஸ்டர்ஸ் நடத்துற சபையை விட சகோதரிமார்கள் நடத்துற சபையை நான் ரொம்ப விரும்புவேன். ஏன் தெரியுமா? நான் அவங்கள பிரியத்துக்கு சொல்லல. அவங்க போற உபத்திரவ பாதையெல்லாம் பாஸ்டர்மார்கள் போக மாட்டாங்க. அல்லேலூயா. பாஸ்டர்மார்கள் என்ன பிரசங்கம் பண்ணாலும் கனப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஆனா சகோதரிமார்கள் எவ்வளவு ராத்திரியும் பகலும் ஜெபித்து தேவ சகோதரினா ஒரு சகோதரி பேசணும் அப்படின்னு போயிடுவாங்க. அல்லேலூயா. நான் ஒரு முறை பாஸ்டர் கிட்ட வந்தாரு. சிஸ்டர் பேசுறாங்க, வேற பைபிள் எடுங்க. பைபிள் இருக்கிற ஆசிரியப்பு கூட இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்து பாரு. எல்லாவற்றுக்கும் அளவு உண்டு. ஆனா சுத்திகரிப்பு தொட்டின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு மட்டும் அளவே கிடையாது. அல்லேலூயா. இரண்டாவது அதை எப்படி செய்தாலும் தெரியுமா? ஸ்திரீகள் பெண்கள் பார்க்கிற முகம் கண்ணாடி, அந்த காலத்துல தற்பலகை சொல்லுவாங்க. அந்த தற்பலகை கொண்டுதான் இந்த சுத்திகரிப்பு தொட்டியை உண்டாக்குறாங்க. அல்லேலூயா. அது அர்த்தம் என்னன்னா ஸ்திரீகளுக்கு தன்னலமற்ற ஒரு சுபாவம். அல்லேலூயா. 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 அருமையான தேவப்பிள்ளையை தலைப்பு வசனம் எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துடைய you can read in English or in Tamil or in Malay or in different language, whatever is flexible for you. But in a great house, இங்க ஒரு பெரிய வீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல படிங்க, தமிழ்ல வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான என்னமா அழகா படிச்சுக்கிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. நானே படிச்சுட்டுமா? 1 தீமோத்தேயு இந்த தலைப்பு வசனம். அதனால நானே படிச்சு இதை பிரசங்கம் பண்ண முடியாது. முதல் தலைப்பு வசனத்தை எல்லா மொழியிலையும் படிப்பேன். அதான் மெயின் தலைப்பினுடைய வசனம். அந்த தலைப்பு வசனம் தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வசனம். அதை நீ என்ன பண்ணணும்? அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு துட்டு சம்பாதிக்கலாம், எப்ப இந்த கூட்டத்தை முடிப்பாரு, என்ன வேலைக்கு போலாம். நான் இப்ப கூட சொல்லி தரேன். உனக்கு வேண்டியது எல்லாம் ஆண்டவர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார். நீ விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. பல முறை நான் மலேசியா தேசத்துக்கு வந்தேன். 1 முறை 2 முறை இல்லை. எந்த பாஸ்டர் எனக்கு நம்பர் தர மாட்டாங்க. என்னை நடத்தின ஒவ்வொரு நபர்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் அடிக்கடி என் வீட்டுக்கு வருவார். என்னை ரொம்ப நேசிப்பார். ஆனா ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். என்னால இருந்த காணிக்கையெல்லாம் கொடுத்து விடுவேன். ஒரு நாள் பாஸ்டர் போன, ஐயா எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டேன். அவர் உடனே கிட்ட பண உதவினா நான் செய்ய மாட்டேன். நான் சொல்ல பண உதவி இல்லை. அப்ப தாராளமா செய்யறேன். நீங்க மலேசியாவுக்கு அடிக்கடி போறீங்களே, எனக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்குமா? சரி பாக்குற பாஸ்டர் வீட்டுக்கு திரும்பினவர் தான். அதோட அவருடைய போன் கால் பிளாக், ஹவுஸ் பிளாக், அதோட அவருக்கும் எங்களுக்கு உறவே பிளாக் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப நான் முதல் இந்த தேசத்துக்கு வரும்பொழுது எனக்கு இந்த தேசத்துல பத்தி ஒன்றும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வயதான ஒரு சகோதரியுடைய அட்ரஸ், அதுவும் சகா இருக்கிறாங்க. ஜோகு சகா நிறைய தெரியும் நினைக்கிறேன். சால இருக்கிறாங்க. தான் இந்த தேசத்தை பத்தி வந்து நேரா ஏர்போர்ட்ல ஏறின உடனே ஆவியானவர் இந்த பஸ்ல ஏறுன்னு சொல்றாங்க. பொய்யில இல்லை, உண்மையை சொல்றேன். ஆவியானவர் ருசி பார்க்காதவங்க ஒருவேளை அது போய் கதவிட்டாரு நினைக்கலாம். பஸ்ல ஏறி உட்கார்றேன்.
பயந்துகிட்டே போற, எங்க போய் ஆண்டவரை இறங்குவேன், ஒண்ணுமே தெரியல. எல்லாரும் மலை மொழி, முதல் முறை வந்திருக்கிறேன், தமிழ்காரனா அங்க இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? கரெக்டா பஸ்ல இருந்த உடனே அந்த முஸ்லிம் சா 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 3 முறை கத்துறாரு. அப்போ நான் இறங்கல, மரக்கட்டமாவது யோ அந்த டிரைவரை பார்த்து இறங்கு இறங்குன்றார். என்னடா இவரு என்ன இறங்குறாரு? சரி இறங்கிட்டேன், ஆபீஸ் வந்து கீழ்படுமே இறங்கிட்டேன். இல்ல இறங்குறேன்னா இந்த பஸ் போய் நேரம் சிங்கப்பூர் பார்டர் கிட்ட போயிருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நான் ஏறிந்த சிங்கப்பூர் வண்டி. அல்லேலூயா. அங்க இறங்குற உடனே ஓடி வந்து ஒரு மலை, நான் இந்த ட்ரெஸ்ல எல்லாம் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஓடி வந்து நினைக்க வேண்டாம், நான் கோஷிட்டு தான் இருந்தேன். ஓடி வந்து என் கடைக்கு வா சொல்லிட்டு தண்ணி கொடுத்துட்டு, நீங்க கிறிஸ்டினா, இவர் கிறிஸ்டியன் சொல்லிட்டு ஓடி போய் ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு பாஸ்டர் அவர் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிச்சு. கரெக்டா அந்த பாஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல, நேரா கொண்டு போய் அந்த அம்மாவோட வீட்டுல இறங்கிட்டார். அவர் எதுக்கு அம்மா இந்த ராத்திரி இவரை தங்க வைக்க முடியும்? அந்த அம்மா சொல்லுது, இல்லையே இன்னைக்கு ஒரு பாஸ்டர் வர போறாரு. எங்க இருக்குமா? இந்தியாவில். அந்த பாஸ்டர் தான் நானு. அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிங்க 2 தீமோத்தேயுடைய 2ஆம் அதிகாரத்துடைய 20-21 வசனங்களை நான் படிக்கிறேன். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பசுத்தமாகப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாகப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். இப்ப நீங்க வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே இப்ப நிறுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. வசனங்களை யாரும் மூட வேண்டாம். பெரிய வீடுன்னு சொன்னா இதுதான் அந்த பெரிய வீடு. வேதத்துல 27 இடங்களில பெரிய 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 நட்சத்திரங்கள், பெரிய காரியங்கள், பெரிய ஆகாசங்கள், பெரிய ஜீவியங்கள், பெரிய பெரிய சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் சாதாரணமான ஒரு இடத்துல அவருடைய வீட்டை வைக்கல. பல வீடுகளுக்கு நீ போயிருக்கலாம், சொந்த ஜனகந்தமான வீடுகளுக்கு நீ போயிருக்கலாம், உன்னை பெரிய ஸ்தானத்தில் தூக்கி வைக்கலாம். ஆனா அந்த ஸ்தானத்தையோ அந்த வீட்டையோ நீ நம்பாத. நீ வந்து சேர வேண்டிய வீடு, நீ இருக்க வேண்டிய வீடு, நீ தனித்திருக்க வேண்டிய வீடு, இதுதான் அந்த வீடு. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பல முறை தேவ சமூகத்து வரும்போதெல்லாம் இந்த இருதயம் ஆழம். ஆண்டவரே, நான் எங்கெங்கயோ நேற்று வீட்டுக்கு போனேன், நேற்று அங்க இருந்தேன், எம்மாச்சில இருந்தேன், ஆனா உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து வரைச்சிருக்கிறீ. இந்த வீடு நீ சாதாரண நினைக்க வேண்டாம். இந்த வீட்டுல நீ எப்படி இருக்கிறாய் அதுதான் கேள்வி. அல்லேலூயா. ஆண்டவர் நீ இங்க கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறாரா நீ நினைக்க கூடாது. யூ ஆர் நாட் கம் ஆக்சிடென்ட்லி. நீ ஏதோ தற்செயலாக இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற நினைக்க வேண்டாம். ஏதோ உன்னை நயங்காட்டி உன்னை எடுத்துட்டு வந்தாங்க நீ நினைக்க வேண்டாம். நீ ஒரு குடிகாரனா இருப்ப, நீ மோசமான ஆளா இருப்ப, நீ ஒரு திருடனா இருப்ப, நீ பொல்லாதவனா இருந்திருப்ப, நீ ஆண்டவருக்கு பிரியமற்றவனா இருந்திருப்ப. ஆண்டவர் அவருடைய படர்ந்த அன்பினால உண்மையில கையை வைத்து உன்னை கொண்டு வந்து இந்த பெரிய வீட்டிலே வைத்திருக்கிற விசுவாச கரங்களை கத்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. கத்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய வீட்டில் வச்சிருக்கிறார். அதனால்தான் தேவனுடைய வார்த்தை நேற்று நான் இரவு உட்கார்ந்து எழுதும்போது 1 மணி வரைக்கும் நான் தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். இது சாதாரணதில்லை. இந்த சாதாரண ஒரு இந்த பெரிய வீட்டுக்குள்ள வரக்கூடியவர்கள் சாதாரணவர்கள பெரிய காரியம் பண்ணவங்க தான் அந்த பெரிய வீட்டுக்குள்ள வர முடியும். அதை நினைச்சுக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. நான் இந்த மலேசியாவில் தங்குறதுக்கு டார்மெட்ரி கூட இருக்கு. 25 வெளியிலையும் தங்கலாம், 10 வெளியிலையும் தங்கலாம், இருக்கு, இடம் இருக்கு. ஆனா அதே மலேசியாவில் 1000 வெளியில தங்கக்கூடிய இடம் இருக்கு. நம்புறீங்களா? அவ்வளோ பெரிய இடத்துல நான் தங்குறேன்னா அவ்வளோ பெரிய கிரகத்தை நான் செலுத்தினாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய வீட்டிலே உன்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீ நினைக்க வேண்டாம் உன்னுடைய நீதியினால நீ இங்க வந்திருக்கிற நீ நினைக்க வேண்டாம். உன்னை பாஸ்டர் ஏதோ மயங்காட்டி உன்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறாரு, ஏதோ ஒன்று சொல்லி ஜனத்தை விட்டு இழுத்து கொண்டு வந்திருக்கிறார் நீங்க நினைக்க வேண்டாம். ஊழியம் செய்கிறவருக்கு தெரியும் எத்தனை பேரை அவங்க நயங்காட்டினாலும் சரி, அவங்களோட முழங்கால ஜெபிக்கும் போது தெரியும் எந்த ஆத்மா கர்த்தருக்குரியதோ, எந்த ஆத்மாவை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் இந்த பெரிய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருவார் என்ற ஒரு சிந்தை அவங்களுக்கு தெரியும். உண்மையா இருக்கா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா இந்த ஊழியத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இருக்கு.
நான் என்ன பண்ண சொல்ல, ஆத்மாக்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற குடிக்காரெல்லாம் கூட வீட்டில் வர சொல்லுவேன். நல்லா இருக்கிற ஆத்மாவை ஓடிட்டு வராங்க இல்லையா? ஆண்டவர் கேட்பார், உனக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மா நான் வச்சிருக்கிறேன், நீ ஜனக்கூடுகைக்காக நீ கொண்டு வந்துருக்கியா? நம்மளுடைய இது வந்து ஜனக்கூடுகை இல்லை, குறுகிய கூட்டமாக இருந்தாலும் சரி பரலோகத்துக்காய் அழைக்கப்பட்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இவ்வளவு பெரிய வீட்டுல உன்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னா சாதாரண இல்ல, உனக்காக ஒரு பெரிய கரையத்தை அவர் செலுத்தியிருக்கிறார். அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல நான் தங்குறேன்னா, எனக்காக நான் இங்க அங்க தங்குறேன்னு சொன்னா எனக்காக 1000 வெள்ளியோ 2000 வெள்ளியோ என்ன ஹோட்டல்ல கட்டி என்னை தங்க வைத்திருக்கிறார் போலதான் ஆண்டவர் இவ்வளவு பெரிய கரையத்தை செலுத்தியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எடுத்து படிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனத்தை படிங்க. நீங்க திடீர்னு படிச்சா நல்லது, இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடும் மெசேஜ். அல்லேலூயா. படி. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செயல்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே எல்லாரும் கவனிங்க. இது சாதாரண டோன்ட் திங்க் தட் ஏதோ ஒரு பிரசங்கம் பண்றாங்க, ஏதோ ஒரு கதை சொல்றாங்க. ஜஸ்ட் டோன்ட் ப்ளீஸ் லிசன் தி வேர்ட் ஆஃப் காட் அண்ட் நேம் சேக். நீ அப்படி நேம் சேக்ல ஏதோ ஒன்னு உட்கார்ந்து இருந்தா உன்னை நீதான் கெடுத்து கொள்ளுகிறேன் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு 1000 வெள்ளி கொடுக்க போறேன், அனௌன்ஸ் பண்ண போறேன். ஒரு சிலருக்கு 1000 வெள்ளி, ஒரு சிலர் 2000 வெள்ளின்னு. அப்ப நீங்க எவ்வளவு காது விட்டு கேட்பீங்க, அப்பா எனக்கு எவ்வளவு வெள்ளி கொடுக்க போறாரு? அந்த வெள்ளி கூட ஓடிடும். அதை காட்டில சிறந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வார்த்தையில் ஆண்டு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. படிமா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பிப்போம்? அல்லேலூயா. இதுதான் ரகசியம். இப்ப இந்த அம்மா பாஸ்டர்மா, எல்லா பாஸ்டர் வராங்க இந்தியாவில இருந்து. ஒரு பாஸ்டர் 50 வெள்ளிக்கு தங்க வைக்கிறாங்க, 100 வெள்ளிக்கு தங்க வைக்கிறாங்க. ஆனா என்ன மட்டும் 2000 வெள்ளி கொடுத்து ஹோட்டல்ல தங்க வைக்கிறாங்கன்னா, அப்போ என்னுடைய நடக்கையை அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்பாங்க. நான் அங்க நல்லடக்கை அற்றவனா இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். 40 வெள்ளி கொடுத்தவனுக்கு வச்சு தங்க வச்ச பாஸ்டருக்கும் 1000 வெள்ளி வச்சு தங்க வச்ச பாஸ்டர் 2 பேருக்கு தவறு செய்யும் பொழுது யாருக்குமா நீங்க அதிக தண்டனை கொடுப்பீங்க? சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த ரட்சிப்புல நீங்க அசதியா இருந்து, நிர்விசாரமா இருந்து, நம்முடைய சொந்த சுயத்திற்காக, சுய பலத்திற்காக, சுய ஞானத்திற்காக, சுய விருப்பத்திற்காக, சுய யோசனைகளுக்காக இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நீங்க தள்ளி போட்டீங்கன்னு சொன்னா நம்முடைய ஆக்கினை சாதாரணது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்துதான் இந்த வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்காரு. இதே வீட்டுல கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த நாட்டை ஆளுகை செய்யற மந்திரிமார்கள் இந்த இடத்துல வர முடியும். இதே வீட்டுல நினைச்சு பாருங்க, இந்த நாட்டில் இருக்கிற பயங்கரமான ஐஸ்வர்யவான் கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ள இலவசமாய் வர முடியல. ஆனா ஏழைகளாகிய நாம், ஒன்றுமில்லாத நாம், நமக்கு இந்த அருமை இப்ப தெரியாது. ஏன்னா பிசாசு நம்முடைய மனக்கண்ணை மறைச்சிருப்பான். நமக்கு இதனுடைய மேன்மை. ஒரு குழந்தைக்கு நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது எங்க அம்மாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, என் பாட்டி ரொம்ப பிடிக்கும். பாட்டி நான் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா, சரிவா ஸ்கூலுக்கே போகாதப்பா, ஸ்கூல் எல்லாமே இருந்து வீட்டிலே தான் நல்லது பண்ணாங்க பாட்டி. ஆனா அம்மா நல்லா கரம்பு வச்சு பின்னு பின்னிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நைட்டு காய்ச்சல் நான் படுக்க போறேன்னா நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு ரெடி பண்ணி வச்சிருவாங்க. இவன் போக மாட்டான் ஸ்கூலுக்கு, இவன் அனுப்பி விடுறேன். உனக்கு ஜுரமாவா, ஸ்கூலுக்கே ஸ்கூல்ல விட்டுட்டு வருவாங்க, ஸ்கூல் வாசல்ல உட்காந்துருப்பாங்க ஸ்கூல் முடிய வரைக்கும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். என்னடா தாய் இது என்னை இப்படி கொடுமைப்படுத்துதே, ஸ்கூலு
பாட்டி எவ்வளவு நல்லவன், ஸ்கூல்லே வேண்டாம், ஸ்கூலுக்கே போகலன்னா பரவாயில்லைன்றாங்களே. ஆனால் அன்றைக்கு அந்த பாட்டியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கு என்னோட நிலவரம் எப்படி ஆகிருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நான் WME முடித்தேன், காலேஜில் லெக்சராக இப்பவும் கூப்பிடுறாங்க, அதெல்லாம் தள்ளிட்டு தான் அந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நான் அந்த நாட்களில் இந்த படிப்புலாம் வேண்டாம்னு சொல்லி என்னோட சொந்த போக்கில் நான் போயிருந்தேன்னா அந்த நேரத்துக்கு எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இப்போ நான் ரொம்ப எதிர்க்க ஆரம்பிப்பேன். அது தாயா என் வாழ்க்கைக்கு சீரழித்து போச்சு. ஆனால் இன்றைக்கு இதை தாயை தெய்வம் மாதிரி கும்பிடுறேன். காரணம் அவங்களுடைய கடிந்து கொள்ளுதல் எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. அல்லேலூயா. ஒரு நேரம் சில நேரங்களில் பாஸ்டர்மார்கள் உங்களை எதிர்க்கிறாங்க, உங்களை கடிந்து கொள்றாங்க, உங்களை சீர்திருத்துறாங்கன்னு சொன்னா நீ துக்கப்படாத. அவங்க உன் மேல வைத்திருக்கிற கரிசனம் ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு இதை விட ஒரு பெரிய வீட்டுக்குள்ள நீ போற, அப்பதான் யோசிப்பேன், என்னை கடிந்து கொண்ட பாஸ்டரே, இன்றைக்கு எவ்வளவு பெரிய வீட்டுக்கு நீ வருகிறதுக்கு எனக்கு உதவியா இருந்தவங்க நீங்க தான். எத்தனை பேர் விசுவாசக்காரர்களுக்கு அதை பயன்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இன்றைக்கு என்னுடைய வசனத்தினுடைய தலைப்பு, அவருடைய கையிலே எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்கிற. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்துதான் இந்த வீட்டுக்குள்ள அவரை கொண்டு வந்தார். யாத்திராகமம் 3:8 அழகா இருக்கு. அவங்க எப்படி கொண்டு வந்தார்?